மேல இந்த ஸ்தோத்திர கிரந்தத்துல ஒரு அழகான தொடர்பை காண்பிக்கிறார். தனக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பை காண்பிக்கிறார். முதல் ஸ்லோகத்திலேயே கடைசியில முடிக்கச்ச இன்னைக்கு நாம வெறும் அவதாரிகையா பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அபூர்வமான பல விஷயங்கள் இருக்கு. அதனால்தான் இந்த அவதாரிகை, அதாவது இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த சம்பிரதாயத்தினுடைய பெருமை எத்தகையது அப்படின்னு கேட்டா, சுவாமி ராமானுஜர் தேசிகன் சாதிக்கிற இந்த சரணாகதி தீபிகையில மாங்கம்யதீஸ்வர மகானச சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயம் இருக்கே யதீஸ்வர மகானச சம்பிரதாயம். யதீஸ்வர மகானச சம்பிரதாயம், சம்ஸ்கிருதத்துல மகானசம் என்றால் மலைப்பள்ளி. இந்த மலைப்பள்ளின்ற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப மனசுல பதிஞ்சிருக்காது. உங்களுக்கு புரியுதா மாதிரி சொல்றேன். கிச்சன் அப்படின்னா மலைப்பள்ளி. பிரதார்த்திகர் என்ன பண்ணாருன்னா, சுவாமி ராமானுஜரிடத்துல அணுக்கரா இருந்து, ரொம்ப க்ளோஸா இருந்து, கூடவே இருந்து அவருக்கு கைங்கரியங்கள் பண்ணி இந்த மாதூகரன்ற பிக்ஷ சாதித்துக் கொண்டிருக்கும் சமயத்துல உயர்ந்த சம்பிரதாயார்த்தங்களை எல்லாம் ராமானுஜாச்சாரியர் சுவாமி ராமானுஜர் இந்த பிரதார்த்திகருக்கு அருளி செய்வார். அவருடைய திருக்குமாரர் கிடாம்பி ராமானுஜர். அப்பா என்ன பண்ணுவார்? அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் பண்ணாமல் இருப்பாரா? தான் ராமானுஜரிடத்தில் பெற்ற அர்த்த விசேஷங்களை எல்லாம் அப்பா யாரு? பிரதார்த்திகர ராமானுஜாச்சாரியருக்கு உபதேசம் பண்றார். அந்த ராமானுஜாச்சாரியருக்கு ஒரு திருக்குமாரர் ஸ்ரீரங்கராஜர்னு பேரு. அந்த ஸ்ரீரங்கராஜருக்கு ராமானுஜாச்சாரியர் உபதேசம் பண்றாரு. அந்த ஸ்ரீரங்கராஜருக்கு ஒரு திருக்குமாரர், அவருக்கு என்ன பேரு? ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர். நாம அவரை எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்? அப்புள்ளார் புரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த அப்புள்ளார் தான் சுவாமி தேசிகனுடைய மாமா. அப்ப யோசிச்சு பாருங்க, ராமானுஜர் மூலமாக சாட்சாத் பிரதார்த்திகருக்கு உபதேசம் இல்லையா? அவரிடமிருந்து ராமானுஜாச்சாரியருக்கு, அவரிடமிருந்து ஸ்ரீரங்காச்சாரியருக்கு, அவரிடமிருந்து ராமானுஜாச்சாரியருக்கு, அந்த ராமானுஜாச்சாரியர் என்னும் அப்புள்ளார் சுவாமி தேசிகனுக்கு உபதேசம் செய்திருக்கிறார். இப்ப யதிவரனார் மலைப்பள்ளியுள் வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மந்தியதே. ஐயா, இந்த சம்பிரதாயம் எப்பேற்பட்ட சம்பிரதாயம் தெரியுமா? இதனுடைய பிரபாவம் என்ன தெரியுமா என்றால், மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம், யதிவரனாருடைய மலைப்பள்ளியின் சம்பிரதாயம். பிரதார்த்திகருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளி செய்திருக்கக்கூடிய அற்புதமான சாஸ்திரியமான சதர்த்தங்களை எல்லாம் நான் என் ஆச்சாரியன் அப்புள்ளாரிலிருந்து பெற்றிருக்கிறேன். அதை இப்ப உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன்.